மறுபடியும் இஸ்ரேலும் ஹமாஸும் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காசால சுஜயா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல போர் நின்றுச்சு, நம்ம வீட தேடி போகலாம் அப்படின்னு ஒரு 5 பாலஸ்தீனியர்கள் போயிருக்காங்க. அவங்க எல்லோ லைனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இஸ்ரேல் அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த எல்லோ லைன் பீஸ் டீல் அப்போ டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடி தான் இஸ்ரேல் படைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்துல பாலஸ்தீனியர்களை ஹமாஸே சுட்டு கொண்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸிகியூஷன் அப்படின்னா பொதுவெளியில வச்சு துப்பாக்கி சூடு நடத்துறது. ஒரு 8 பாலஸ்தீனியர்களை இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது போர் நடக்கும்போது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு இவங்க உதவி பண்ணதா சொல்லப்படுது. அதையும் தாண்டி சட்ட விரோதிகள், கூட்டு பணியாளர்கள் அப்படின்லாம் இவங்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு பப்ளிக் எக்ஸிகியூஷனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வல்லுநர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. காசா சிட்டிக்குள்ள ஒரு எக்ஸ்போர்ட் குழுவும் அமைதி படைகள் வர்ற வரைக்கும் ஹமாஸ் வந்துட்டு சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மக்களுக்கு பயத்தை கிரியேட் பண்றதுக்கு ஹமாஸ் மேல மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கான காரணங்கள் பல இருக்கலாம், அதுல இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.